ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷ்க்கான இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்போம். ஸோ அதனுடைய ஆன்சர் கீ, அதாவது ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு செக் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் தப்பாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் கவலை இல்லை. ஸோ இதை நினச்சி இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு நடக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் விட்ட மார்க்கை நம்ம அடுத்த எக்ஸாமில் பிடிக்கணும், அதில் நம்ம ஃபுல் மார்க் கெயின் பண்ணுறதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இப்போ நம்ம இது என்னென்ன ஆன்சர்ஸ் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி கிரேட், ப்ரொஃபவுண்ட் அப்படின்றதுக்கான சினானிம் வந்து நம்மளுக்கு வெரி கிரேட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டிமுலேட்டட்ன்றதுக்கு மோட்டிவேட்டட் ஆன்சராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடிக்கு ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் ஆண்டனிம் வந்து நம்மளுக்கு ஆக்குபைட், அன்ஃபார்ச்சுனேட்லி, சஃபரிங், அதாவது ஆகனிக்கு சஃபரிங். ஓகேவா? ஸ்பெல்ட் வேர்ட் அதுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்டில் வந்து ஃபாரின் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின். இதில் வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஸ்டிமுலேட். ஓகேவா? அதாவது கரெக்டாக, அதாவது நவுன் எது, இதில் நவுன் எது இல்லை, அதாவது நாட் ஏ நவுன். ஓகேவா? இங்க கொடுத்துருக்க வேர்ட்ல நவுன் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஸ்டிமுலேட் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து டி, அதாவது 9th டி தான் நம்மளுக்கு ஆன்சர், ஃபினாலே. அதே மாதிரி 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ, செட் ஆஃப். ஓகேவா? 11th வந்து ஜெயிலுக்கான பொலைட் அல்டர்னேட்டிவ் வேர்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டீஸ். நெக்ஸ்ட் வந்து 13th கொஸ்டின்ல இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் இந்த ஃபார்ம்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மாக் இந்த வேர்டு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக், அதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஃபாக். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. இந்த கொஸ்டின் நம்பர் 15ல நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இடியம்ஸ் வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். எப்படின்னா டு வெயிட் ஃபார் அ சுச்சுவேஷன் டு பிகம் கிளியர், அதாவது டஸ்ட் டு செட்டில் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட் செட்டில் ஆகிறது வரையும் வெயிட் பண்ணுறது. அதே மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 16th வந்து ஆன்சர் வந்து அமங் அப்படின்றது அவங்களுக்கு மத்தியில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மத்தியில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் நம்மளுக்கு அமங்கன்றதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அப்ரிவியேஷன் கேட்டிருந்தாங்க, TNPSE இதுக்கான அப்ரிவியேஷன் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதுதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கு. நெக்ஸ்ட் 18th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கன்சீக்வென்ட்லி. ஓகே. நெக்ஸ்ட் 19க்கு வந்து a few. ஓகேவா? a few தான் நம்மளுக்கு ஆன்சர். 20க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the, இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் திரும்ப சொல்ற ஒரே விஷயம் தான், நம்மளுக்கு இதில் ஏதாச்சும் தப்பா இருக்கு அப்படின்னாலும் நம்ம அது எதுவுமே வருத்தப்படக்கூடாது. ஜஸ்ட் இது எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. இது தப்பாயிடுச்சு அது தப்பாயிடுச்சுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி அடுத்த எக்ஸாம் எழுதாம ஆயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால இது நம்ம தப்பானது இருக்கட்டும், அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணலாம், இதில் விட்ட மார்க்கு அதில் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு அடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம வேலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.